யாருமே வர மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் ஒன் மேன் ஷோங்க. இது வந்து அவர் அக்சசபிளாவே இல்லையே. இப்ப நீங்க எந்த அளவுக்கு கமல்ஹாசனாவது அக்சசபிளா இருந்தாருங்க, ரஜினிகாந்த் அக்சசபிள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்சசபிலிட்டி கூட விஜய்க்கு இல்லையே. பனையூர்லயே உள்ளே இருந்தாருன்னா எப்படிங்க? உங்களோட சொந்த உங்க நிர்வாகிகளே நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்களா? அதை தானே வெளியில வந்து அவங்க குற்றமா சொல்றாங்க. பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க, அது நேரா தலைமைக்கு போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையா வைக்கிறாங்க. தலைமையை சந்திச்சு எங்களால இந்த பிரச்சனையை சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க அக்சசபிள். முதல்ல ஒரு தலைவருக்கான அடிப்படை பண்பு என்ன? மக்களுக்கு அக்சசபிளா இருக்கணும். மக்களுக்கு வந்து அந்த உணர்வு வரணும், அந்த ஒரு கனெக்ட் வரணும். அந்த கனெக்ட் உங்ககிட்ட எப்படிங்க வரும்? உங்க நிர்வாகிகளுக்கே உங்களுக்கு அக்சசபிலிட்டி இல்லைன்னா அப்புறம் எப்படி? நீங்க நடிகர்கள் வரலன்னு சொன்னீங்க, அந்த தாடி பாலாஜி வந்தாருல்ல, அவரையும் வந்து அவர் பச்சையெல்லாம் குத்திக்கிட்டாரு பாவம். அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால அவரை வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். நிறைய பேர் இங்க உண்மையிலேயே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கூட சில கட்சிகளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திருக்கோம் இல்லையா பல காலகட்டங்கள்ல. அப்படி யாராவது ஒரு மூத்த அரசியல் தெரிஞ்ச ஒரு தலைவர் யாராவது தாவேக்காக வந்திருக்கிறாரா?